கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் அவர் ஒளியாக பிறந்தார் என்பதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான சான்று. மரண இருளின் திசைகள் இருக்கிற மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று தீர்க்கதரிசி மூலமாக அறிவித்த வண்ணமாக இருள் நிறைந்ததான இந்த உலகம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் விடுதலை இல்லாத அடிமைத்தனத்தினாலும் நிறைந்து கிடந்த இந்த உலகத்தில் விடிவெள்ளியாக மீட்டெடுக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று இதே அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மனிதர்களுக்கு அவர் ஒளியாக வந்தார், வழிகாட்டும்படியாய், வாழ்வை பிரகாசிப்பிக்கும்படியாய், வாழ்விலே தேவையான எல்லா விதமான கிருபைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அவரை குறித்துதான இன்றைய தியான வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் என்ற வார்த்தையை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் விரும்புகின்றேன். அவர் ஒளியாயிருக்கிறார். ஒளியாயிருக்கிற கடவுள் மனிதர்களை பிரகாசிப்பிக்கிறார். மனிதர்களை பிரகாசப்படுத்துவதற்கு அவர் எந்த விதமான தகுதியும் அவர் பார்க்கிறதில்லை. ஆகையினால்தான் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நம்மை தேடி ஒளியாய் வந்ததான இந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒளியாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை மாற்றுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், நம்மை ஒளியூட்டுகின்றார். நாம் அநேகருக்கு முன்பதாக பிரகாசிப்பிக்கின்ற ஒரு ஒளியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். ஆகையினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஏன் உங்களை பகைத்தவர்கள், உங்களை வெறுத்தவர்கள், எள்ளி நகையாடினவர்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பின்னணியையும் அற்பமாய் எண்ணினவர்கள், இந்த குலத்தை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், இவ்வளவுதான் படித்தவன், அழகு இல்லாதவன், ஒன்றுமில்லாதவன், வசதி இல்லாதவன், பணம் இல்லாதவன், கேட்பாரற்று இருக்கிறவன் என்று பலவிதமான இல்லாமைகளை உங்கள் மீது திணித்து உங்களை ஒரு மனிதனாக கூட மதிக்காத ஒரு சமுதாயத்தில், ஒரு உறவுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உள்ளே வருவாரானால் உங்கள் வாழ்க்கை, எந்த மக்கள் உங்களை தூஷிக்கிறார்களோ, யார் உங்களை அவமதித்தார்களோ, யார் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லும்படி செய்வார். யோசேப்பை அற்பமாய் சகோதரர்கள் எண்ணினார்கள். ஆனால் ஒளியாகிய கடவுள் யோசேப்புக்குள் இருந்தார். போகிற இடத்திலெல்லாம் யோசேப்போடு கூட இருந்தார். என்ன நடந்தது? எந்த சகோதரர்கள் யோசேப்பை அற்பமாய் எண்ணினார்களோ, அதே சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து பிரமித்து நின்ற அந்த காட்சி நமக்கு நன்றாக தெரியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
ஒருவேளை ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் அல்லவா, நான் இப்படிப்பட்டவன் தானே இவன் என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்கள். அது ஒருவேளை உண்மை என்று கூட சொல்லலாம். நான் படிக்காதவன் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆமாம், நான் படிக்காதவன் தான். பணம் இல்லாதவன் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆமாம், நான் பணம் இல்லாதவன் தான். அந்தஸ்து இல்லாதவன் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், நான் அந்தஸ்து இல்லாதவன் தான். ஆனால் இயேசு மாத்திரம் நமக்கு சொந்தமானவராக இருப்பாரானால், அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வருவாரானால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மாறும். அவர் பிரகாசிக்க செய்வார். அநேகர் நம்முடைய வெளிச்சத்தில் கலிகூறும்படியாக நம்மை தவிர்க்க அவர்களால் முடியவே முடியாது என்ற நிலைக்கு கடவுள் கொண்டு வருவார். ஆகையினால் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் புத்தாண்டை துவங்குவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்போமா, பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பிரகாசப்படுத்தும், எங்களுக்குள்ளாயிருக்கிற இருள் எல்லாம் நீக்கப்படும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய கடவுள் எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்குள்ளாய் வாரும், எங்களை ஆண்டவரே பிரகாசப்படுத்தும்படியாக என்னுடைய கரத்தில் கெஞ்சி நிற்கிறேன். அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.